நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, இன்றைய தினம் பார்க்க இருப்பது ஒரு தம்பி அவர்களுடைய ஜாதகம். கடந்த 14 ஆண்டுகளாக என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த பரிச்சயம் அவருக்கு உண்டு. அவர் திரைப்படத்துறையில், தமிழக திரைப்படத்துறையில் பெரிய அளவுக்கு கோல் வச்சு நல்ல சிறப்பான ஒரு மீடியாவை நடத்தி வருகிறார். அவருடைய பெயரை சொன்னால் தெரியும். நான் என்றைக்குமே யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்வதில்லை. அவர்களுடைய நல்ல யோக பாவங்களும் அடித்தன்மையான ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. கிரகத்தினுடைய அடைவு மிக பிரபலமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு அன்பருடைய ஜாதகம் திரைப்படத்துறையில். அந்த அன்பருடைய ஜாதகத்தின் முதல்ல டேட் ஆஃப் பர்த் சொல்கிறேனுங்க. அவர் பிறந்தது 27/9/1981 சென்னையில் பிறந்தவர். அவர் பிறந்த லக்னம் பாருங்கள், சிம்ம லக்னம், சிம்ம ராசி. பிறப்பு ஜாதகத்தில் பிறக்கும் பொழுது சிம்மம் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர். சுக்கிர மகாத இருப்பு 1 வருடம் 4 மாதம் 23 நாட்கள் இருந்தது. அதன் பிறகு சூரிய திசை முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, செவ்வாய் திசை முடிந்து, ராகு திசையில்தான் திரைப்படத்துறையில் பெரிய பெரிய முன்னணி கதாநாயகர்களை வெடித்து படம் எடுத்தவர். சிறப்பாக கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பருடைய ஜாதகம். அப்படிப்பட்டவர். இவருக்கு ராகு திசை இப்பொழுது கம்ப்ளீட்டாக பூரணத்துவம் பெற்று குரு திசையில் குரு புத்தி 20/2/2024 இந்த வருடம் தொடங்கியது. இதையெல்லாம் விட மிகப்பெரிய திரை உலகத்தில் பெயர் சொல்லும் அளவுக்கு கோலோச்ச வேண்டும் என்பது விதிப்பயன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது தம்பி. நீங்கள் தொட்டதெல்லாம் தாயமாக இருக்கும், சென்றிடமெல்லாம் சோப்பு சீப்பு வரலாறு என்று சொல்வதைப் போல உங்களுடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்து நீங்கள் யார் என்று இந்த பூ உலகத்துக்கு நிர்ணயிக்கக்கூடிய தருணம் இது. மிகப்பெரிய ஐஸ்வர்யம் உங்கள் ஜாதகத்தில், வரத்து மேல் வரத்து, சம்பத்து மேல் சம்பத்து என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் அவர் என்னிடத்தில் 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, வருடத்திற்கு குறைந்தது ஒரு 6 முறையாவது என்னிடத்தில் பார்ப்பார். எனக்கு அவருடைய இனிய உடன்பிறவா சகோதரர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தம்பி என் ஜாதகத்தில் ஈர்க்கப்பட்டு, அவருக்கும் ஜோதிடனுக்கும் சாராம்சம் நன்றாக தெரியும். காரணம், அவர் பிறந்திருப்பது சிம்ம லக்னம், சிம்ம ராசி. சிம்ம லக்னம் சிம்ம ராசியாக பிறந்திட்டால் மட்டும் போதாது, அதற்கு உண்டான கிரக அடைவு லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலே புதன் கலைக்கு உண்டான கிரகமும் சுக்கிரனும் அங்கே பவனித்திருக்கிறது. அந்த சுக்கிரன் அம்சகட்டத்திலே குரு சாரம் பெற்றிருக்கிறது. புதன் பாருங்கள் செவ்வாய் சாரத்தில் 12இல் அயன சயனத்திலே நீச செவ்வாய். நீச செவ்வாய் என்று சொன்னாலே 12ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய டெபாசிட். 12ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய வாகன ஸ்தானம். 4ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானமாக வரும் விரயம். 12ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய படுக்கை வசதி ஸ்தானம். அயன சயன போகஸ்தானம் என்று கற்பனை வளத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். கப்பல் போன்று, அதாவது கப்பல் போன்று வீடு கட்ட வேண்டும் என்பது விதிப்பயன். கப்பல் போன்று கார்கள் பவனிக்க வேண்டும், மதிமயக்கக்கூடிய கார்கள் அவரிடத்தில் இருக்க வேண்டும் என்பது விதி. அப்பொழுது ராகு திசையில் அவர்கள் சென்றதெல்லாம் தொட்டதெல்லாம் தாயமாக விளங்கியது. அதையெல்லாம் விட திரைப்பட ஒரு அமைப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யமான திசை. ஏனென்று பார்த்தால், லக்னத்திற்கு ராசிக்கும் யோகாதிபதி இந்த லக்னத்திற்கு குரு, பஞ்சம அஷ்டமாதிபதியாக வருவார். 5ஆம் இடம் என்பது கௌரவம், 8ஆம் இடம் என்பது அழியா புகழ். அந்த புகழ் ஸ்தானாதிபதி கௌரவ ஸ்தானாதிபதி வருகிற கெட்டவன் கெட்டில் சிறந்த யோகம் என்று பெயர். அந்த அடிப்படையில் குரு மாரக மரணத்தில் அமரப்பட்டிருக்கிறது. கூட யார் கூடியிருக்கிறார்? லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம் தாங்கிய உன்னதமான ஒரு கோள் சூரியன். அப்பொழுது மாரக மரணஸ்தானமாக இருந்தாலும், திடீர் கண்டாதி உவாதைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக இருந்தாலும், திடீர் அதிர்ஷ்டங்களை பன்மடங்கு பிரளயமாக உருவாக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த பாக்கியத்தில் சூரியனும் குருவும். நீங்கள் தொட்டதெல்லாம் என்ன வேணா பண்ணுங்க தம்பி. திரை உலகத்தில் தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்வதை போல இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இந்த வருடம் காத்திருக்கிற. அதே போன்று பெயரை குறிப்பிடவில்லை, அந்த படத்தை குறிப்பிடவில்லை. இவர்களுக்கு பன்மடங்கு ஆதாயத்தை, கோடிக்கணக்கில் ஐஸ்வர்யத்தை கடந்த 1 மாதத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த குரு பாருங்கள் அம்சகட்டத்தில் யாருடைய சாரம்? செவ்வாயுடைய சாரத்தில் அமரப்பட்டிருக்கிறது. இந்த குரு சிறந்த சிவராஜ்ய யோகத்தில் இருப்பதனால, லக்னமும் ராசியும் ஒன்றா இருக்கிறதுனால
மிகப்பெரிய பொருளாதாரமும் மிகப்பெரிய ஐஸ்வர்யமும் மிகப்பெரிய புகழும் உங்களுக்கு கிட்ட வேண்டும். 5ஆம் இடம் கௌரவம். கௌரவம் வந்தாலே நல்ல ஒரு உயர்வும் பொருளாதாரம் உங்களுக்கு கிடைத்துவிடும். 8ஆம் இடம்ன்றது அழியா புகழ் ஸ்தானம். அந்த சூரியனோட கூடும்போது சிவராஜ்ய யோகத்தோட சிவனுடைய அருளை பெற்று நிறைந்து வாழக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இந்த பாக்கியம் உண்டு. அடுத்தது பாருங்கள், சனி. சனிக்கும் சூரியனுக்கும் வேலை என்று சொன்னாலும் சனி நின்ற இடத்திற்கு, குரு நின்ற இடத்திற்கு இந்த சுக்கிரனும் புதனும் பாருங்கள் அற்புதம் தாங்கி அமரப்பட்டிருக்கிறதுனால இந்த சனி புத்தி, அதற்கடுத்து வரக்கூடிய புதன் புத்தி, அதற்கடுத்து வரக்கூடிய சுக்கிர புத்தி, இந்த கலைத்துறையில் பன்மடங்கு ஆதாயமும் பன்மடங்கு ஐஸ்வர்யமும் பல மடங்கு புகழ் எல்லா பக்கமும் தெரியக்கூடிய அமைப்பில் உங்களுடைய பெயர் விளங்கும் தம்பின்னு அந்த மாதிரி கூப்பிட்டு படம் துறையில் இன்னைக்கு வெற்றி வாகேஸ்வரி சார் எனக்கு பணம் மழையாக கொட்டுகிறது, நீங்கள் சொன்னது உண்மை, நான் பயந்து கொண்டு தான் இதையெல்லாம் நடத்தினேன், மிகப்பெரிய ஐஸ்வர்யமாக இருக்கு. அவர் பெயரை சொன்னால் நிச்சயமாக தெரியும் நண்பர்களே. நான் பெயரை எந்த ரூபத்திலும் குறிப்பிடுவதில்லை, கிரகத்தினுடைய அடைவு. காரணம் என்னவென்றால் 4ஆம் இடம்தான் வீடு மனை வாகனம். அந்த 4ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் பாருங்கள் பாக்கியஸ்தானமாக வரும் 4ஆம் இடத்திற்கு. அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாயும் ராகுவும் 12ஆம் இடத்திற்கு பஞ்சம கர்மாதிபதியாக வர்றார். முதல் தலைவர் செவ்வாய் அந்த இடத்துல நீசம்னு எடுத்துக்கூடாது. அந்த வீட்டிற்கு மக உன்னதமான பிளானட்டரியுடைய பொசிஷன் அமைஞ்சதுனால இடம் வீடு மனை வாகன சிற சொத்துக்கள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அனைத்தும் பல நாடுகளில் போய் ஜீவித்து நிறைய சொத்துக்களை வாங்க வேண்டும் என்பது விதிப்பயன். இந்த பாக்கியம் இவர்களுக்கு இந்த குரு திசையில் கிட்டும் என்று சொல்வதைப் போல, கடந்த ராகு திசையிலும் வந்தார்கள் வென்றார்கள் என்று சொல்வதைப் போல, இவர்கள் கலைத்துறையில் இந்த கலைத்துறைக்கு உண்டான சரஸ்வதி என்ற கிரகம் புதனும், கலைத்துறைக்கு மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனும் இவர் ஜாதகத்தில் நிறைந்திருப்பதனால், புகழுக்குரிய அந்த சூரியனும் குருவும் சிவராஜ்ய யோகத்தில் இருப்பதனால் இவர்கள் தொட்டதெல்லாம் தாயமாகும். அதனால தான் ஒரு கலைத்துறையில் சென்று ஜொலிக்க வேண்டும் என்றாலும், கலைத்துறையில் படத்தை போட்டு படம் எடுக்க வேண்டும் என்றாலும், அந்த ஜாதகத்தினுடைய நியதியும் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் 2ஆம் இடம் தனபாவத்திற்கு தர்ம கர்மாதிபதி யோகமும் இந்த தம்பியுடைய ஜாதகத்தை நிறைவாக இருப்பதனால், அது மட்டுமல்ல 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்து அந்த குருவாரங்கள் பாக்கியாதிபதியாகவும் வருவார் 12ஆம் இடத்திற்கு. 12ஆம் இடத்து அதிபதிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரியனோடும் இந்த குரு கூடுதனால் இந்த பூ உலகத்தில் என்னென்ன சாதிக்கணுமோ அத்தனையும் விதைத்து விட்டு செல்ல வேண்டும் என்பது இயற்கையினுடைய நியதி. இந்த மாதிரி ராஜயோக ஜாதகங்களும் ஒரு 10,000-ல் ஒருவருக்கோ, லட்சத்தில் ஒருவருக்கோ, கோடியில் ஒருவருக்கோ தான் இப்படிப்பட்ட மழலை செல்வங்கள் பூக்கிறது. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.